ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு வடிவங்களில், ஒவ்வொரு வழிகளில் ஆண்டவர் வழி நடத்துகிறார். அந்த கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வின் இனிமையான நகர்வாக இருக்கிறது. அதில் ஏற்றங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், மேடுகள், பள்ளங்கள், கனவுகள், கற்பனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக நகர அந்த ஆண்டவன் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் வாழ்வாய். அந்த வாழ்வு நமக்கு இனிமையாய் அமையதான் அற்புதமான நாள்தோறும் ஆன்மீக பயிற்சிகள், முயற்சிகள், அதில் திருப்பலி, இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடையது. அதனால் தான் ஆண்டவர் இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதில் இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருஹிருதய ஆண்டவருடைய பக்தி. இயேசுவின் திருஹிருதய பக்தி அப்படி நினைவுக்கு ஒரு 3 சிந்தனைகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இயேசுவின் பாடுகள், த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். தொடக்க காலத்தில் இயேசுவின் திருஹிருதய பக்தியினுடைய வேராக இருந்தது த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுடைய பாடுகள் தான் தொடக்கத்தில் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அங்கிருந்து இயேசுடைய 5 காயங்கள், ஆண்டவருடைய காயங்களை சிந்தித்து அதில் பக்தியை எடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக, அதுவும் இயேசுடைய திருஹிருதய பக்திக்கு அடிப்படை எது தெரியுங்களா? இயேசுவை விழாவில் குத்துகின்ற போது வெளிவந்த அந்த நீரும் திரு ரத்தம் தான். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த டிவோஷன் ஆஃப் த சேக்ரட் ஆர்ட் என்று திருவிவிலியத்தில், பாரம்பரியத்தில் நாம் சொல்லப்படுகிறது. இப்படியாக இயேசுவின் திருஹிருதய பக்தி. அதையும் தாண்டி இயேசுவின் திருஹிருதய பக்தி நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய அவருடைய அன்பு தான். ஆண்டவுடைய திருஹிருதயம் நீங்கள் பாருங்கள், ஆண்டவுடைய அந்த இருதயம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகி காட்சியாக மாறுகிறது என்றால் சம்திங் ஸ்பெஷல். அப்போ ஆண்டவுடைய அன்பு, கடவுளுடைய அன்பு தான் இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் இயேசுவின் திருஹிருதய பக்தியால் அது குடும்பத்தில் விளங்கதான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இயேசுவின் அன்பை பெறுவதும் அன்பை கொடுப்பதும். அதில் இன்றைய நாளுடைய இறை வார்த்தை, இன்னும் இன்றைய நாளுடைய நற்செய்தி ஒரு பெரிய பட்டிமன்றமே வைக்கலாம். வீட்டு பொறுப்பாளர் அநீதியாளரா, அநீதி செய்தாரா இல்லையா, ஒரு பெரிய டிபேட்டை நடத்தலாம். ஏனென்றால் விவிலிய அறிஞர்கள் 2 பார்வையில் சொல்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார், சில விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இல்லை அந்த வீட்டு பொறுப்பாளர் அநீதி செய்தார். ஏனென்றால் அவர் தலைவருடைய உடைமையை பாழாக்கினார் அல்லவா, அநீதி. அது மட்டுமல்லாமல் 100 கடன்பட்டவரிடம் 80 என்று எழுது, அல்லது 100 கடன்பட்டவரிடம் 50 என்று எழுது, இதெல்லாம் அநீதி. அப்படி ஒரு சாராருடைய விவிலிய அறிஞர்களை கருத்து. இன்னொரு வகையான விவிலிய அறிஞர்கள் சில பேர் இந்த நற்செய்திக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அவர் அநீதி செய்யவில்லை, அவர் என்ன செய்தார் என்றால், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் படிக்கின்ற பொழுது நமக்கு இது எக்ஸஜீசஸ் என்று சொல்வார்கள், த பிப்ளிக்கல் எக்ஸஜீசஸ். நம் தெரிந்தால்தான் விவிலியத்தை புரிந்து கொள்ள முடியும். அதாவது அந்த காலத்தினுடைய பாலஸ்தீனத்தினுடைய வழக்க மரபு தெரிந்தால்தான் நற்செய்தி நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த காலத்தில் பாலஸ்தீனத்தில் ஒரு வீட்டு பொறுப்பாளர் இருக்கிறார் என்றால் தலைவர் இடம் கடன் பெற்றிருப்பார்கள். அந்த கடனை பெற்றுத்தர வேண்டியது வீட்டு பொறுப்பாளருடைய கடமை. அப்படி பெற்று தருகின்ற போது அவருக்கென்று ஒரு கமிஷன் போகும், ஒரு கமிஷன் வீட்டு பொறுப்பாளருக்கு போகும். ஆக அந்த வீட்டு பொறுப்பாளர் தனக்கு வர வேண்டிய கமிஷனில் இருந்தால் நீ 50 என்று எழுது, அதில் 80 என்று எழுது. அப்போ 50, 20 எல்லாம் அவருடைய கமிஷன். ஆக அவருக்கு வர வேண்டியதில் இருந்தால் அவர் குறைத்து சொல்கிறார். ஆக இதில் என்னன்னா, அவருடைய முன்மதி, த ப்ரூடன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இந்த முன்மதி. அவர் பாருங்க, பொருட்களா உறவா, இல்லை என்னை வேலை விட்டு எடுத்தாலும் நான் உறவுகளை வளர்த்து கொண்டு நிறைய உறவுகளோடு நான் பிழைத்துக் கொள்வேன் என்ற அந்த புத்திசாலித்தனத்தை தான் ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆகவே நாமும் புத்திசாலித்தனமுள்ள மனிதர்களாக இருந்து உறவுகளை வளர்த்து வாழக்கூடிய மனிதர்களாய் மாற அற்புதமான சிந்தனை நற்செய்தி. இந்த நாளுடைய முதல் வாசகம், புனித பவுலடியார் நற்செய்தியின் மேன்மையை சொல்கிறார். நம்ம எல்லோரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதில் கடவுளுடைய துணை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. நற்செய்தி என்றால் இயேசுதான் நற்செய்தி. அந்த காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குடுகுடுப்புக்காரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறகு. ஆகையால் ஒவ்வொரு குடுகுடுப்புக்காரனும் ஒரு செய்தியாக அன்றைக்கு மாறினான். அதுபோல் இன்றைக்கு நாம் கூட ஒரு குடுகுடுப்புக்காரனாக, உதாரணத்துக்கு பங்கு தந்தை உங்களுக்கு ஒரு குடுகுடுப்புக்காரன் எப்படி என்றால் நற்செய்தி அறிவிக்க வேண்டியது. அதுபோல தான் துறவிகள், குடும்பத்தில் இருப்பவர்களும் ஒவ்வொருவரும் நற்செய்தியை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு குடுகுடுப்புக்காரன் போல நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அமையதான்
இந்த இறை வார்த்தை. ஆக இயேசுவின் மாதத்தினுடைய முதல் வெள்ளி திருதி ஆண்டுடைய பக்தியிலும் முன்மதி உடைய நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய பணியாளர்களாக, மக்களாக இயேசுவின் நற்செய்தியை வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான மனிதர்களாக வாழ முயற்சி எடுப்போம். நம்முடைய முயற்சியையும் பயிற்சியையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல்.